السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தொடரில் மனித உயிர் இறந்துவிட்டால் முழுவதும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிற்கு போய்விடுகிறது என்பதை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் 3834வது ஹதீஸாக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். மஸ்ரூக் என்பவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு வசனத்திற்கான விளக்கத்தை கேட்கின்றார். وَلَا تَحْسَبَنَّ الَّذِينَ قُتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ أَمْوَاتٌ بَلْ أَحْيَاءٌ عِندَ رَبِّهِمْ يُرْزَقُونَ. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், وَلَا تَحْسَبَنَّ الَّذِينَ قُتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ أَمْوَاتًا. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை அம்பாத்துகளாக, மையத்துகளாக நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை கொல்லப்பட்டுட்டாங்க, மற்ற பிணத்தை போன்று, ஜடலத்தை போன்று, உடலை போன்று இதை நினைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு எப்படி நினைக்க வேண்டும்? பல் அஹ்யாவும் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அவர்கள் அஹ்யாக்களாக, உயிரோடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான்? சொல்லி காட்டுறான். அதாவது அல்லாஹ்வின் பாதையில் எதிரிகளோடு போரிட்டு ஒன்று எதிரியை வெட்டி வீழ்த்துவது அல்லது எதிரியால் வெட்டப்பட்டு வீழ்வது, ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். எதிரியால் வெட்டப்பட்டு முஸ்லிம் அணியை சார்ந்த வீரர் கொல்லப்பட்டு விட்டால் அவர் ஏனைய மரணத்தை போன்று அவரை யாரும் கருதி விடாதீர்கள். மற்றவர்களெல்லாம் என்ன ஜனாசா அறிவிப்பு, மையத்து அறிவிப்புன்னு சொல்லி நாம் என்ன செய்யலாம்? சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை அப்படி நீங்க நினைக்காதீங்க. இந்த அல்லாஹ்வே சொல்றான், அவர்கள் உயிருள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள், ரிஸ்க் அளிக்கப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த வசனத்தை குறித்து சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் உள்ள மஸ்ரூக் என்பவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில், சஹாபியிடத்தில் கேட்கிறார், இந்த வசனத்துக்கு என்ன பொருள்? எல்லாரும் விட்டுப்பட்டாச்சுன்னா இறந்து போறாங்க, கொண்டு புதைக்க தான் போறோம். ஆனா அல்லாஹ் இப்படி சொல்றாங்க, அவங்கள நீங்க இறந்தவங்களாக நினைக்காதீங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க் வர கொடுக்கிறான், உணவு அளிக்கின்றான், வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இது பொருள் என்ன என்று மஸ்ரூக் என்கிற தாபிர் அப்துல்லா பின் மஸ்ஊத் கேட்கிறார். ஏன்னா இந்த வசனத்தை ஓதி காட்டியது நபி அவர்கள் தான். அப்ப இதற்கு என்ன பொருளில் நபி அவர்கள் இதை சொன்னார்கள்? நபி அவர்கள் எப்படி அதை விளங்கினார்கள்? சஹாபாக்களுக்கு எப்படி அதை புரிய வைத்தார்கள் என்று சஹாபாக்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ன அவர் கேட்கிறார். அப்போது அப்துல்லா மஸ்ஊத் சொன்னார், அம்மா இன்னா கத் சஅல்னா அன் ஸாலிக். உங்களுக்கு வந்த இதே சந்தேகம் இந்த வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டும் போது எங்களுக்கும் என்ன வந்துச்சு. நபியிடத்தில் நாங்கள் இந்த வசனத்தை குறித்து கேட்டோம். அப்படி கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் மௌத்தாக்களாக எண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க் அளிக்கப்படுகிறது என்று சொன்னானே, அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால்
அர்வாஹும் ஃபீ ஜௌஃபி தைரின் குதுரின் லஹா கனாதீல் முஅல்லகத்தும் பில் அர்ஷ். அவர்களுடைய உயிர், கொல்லப்பட்ட அந்த தியாகிகளுடைய உயிர் பச்சை நிற பறவையின் உடலில் செலுத்தப்படுகிறது. பச்சை பசேர் என்று இருக்கக்கூடிய ஒரு பறவை, அந்த பறவையின் உடலில் இந்த தியாகியினுடைய உயிர் என்ன செய்யப்படுகிறது? செலுத்தப்படுகிறது. இந்த பறவை அல்லாஹ் வீற்றிருக்கக்கூடிய அரிசிக்கு கீழ் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குளோபு, அதாவது என்ன உருண்டை இருக்கா இல்லையா, அது யாமார்த்தமாக தான் என்ன தர்காவில் உருண்டை உருண்டை அனுப்பிச்சு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய அந்த பூமி உருண்டை மாதிரி என்ன ஒரு சங்கிலியில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த உருண்டை போன்று ஒரு உருண்டை அல்லாஹ்வுடைய அந்த சேர் இருக்கா இல்லையா, அரிசி, அதுக்கு கீழே என்ன தொங்கிக் கொண்டிருக்கும். அதுக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்கும். அதுக்கு பேர் கனாதீல் என்று பெயர். அந்த தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உருண்டையில் இந்த பறவை என்ன செய்யுமா? போய் அதில் போய் என்ன செய்யும்? உட்காரும். அதில் போய் உட்காரும், அமர்ந்திருக்கும். அப்போ சொர்க்கத்தில் சுற்றி திரிந்து இளைப்பாறுவதற்காக வேண்டி அதில் போய் என்ன செய்யும்? உட்காரும். அது எப்படின்னு சொல்லி சொன்னா, தூக்கணாங்குருவியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தூக்கணாங்குருவியினுடைய கூடு மற்ற பறவைகளுடைய கூடை போடு கிடையாது. அது என்ன செய்யும்? தொங்கிக்கிட்டு இருக்கும். உள்ள போயிட்டு வர்ற மாதிரி வசதியாக என்ன செய்யும்? அது அந்த கூட்டை அமைத்திருக்கும். ஆனால் அது என்ன, ஒரு மரத்தினுடைய கிளையில என்ன தொங்கி கொண்டிருக்கும். அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டுங்க. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இப்படி என்ன ஒரு கூண்டு என்ன செய்யும்? தொங்கி கொண்டிருக்கும். பல கூண்டுகள். அந்த கூண்டுல இந்த பறவைகள் போய் என்ன செய்யும்? அப்படி உல்லாசமா உள்ள போய் என்ன செய்யும்? உட்காரு. தேவைக்கு என்ன செய்யறது? எழுந்து பறந்து எங்கெங்க போகணுமோ ஏதாவது சாப்பிடணும் சாப்பிட்டு திரும்ப அங்கே வந்து என்ன செய்யும்? உட்கார்ந்து கொள்ளும். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஃபத்தலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, தஸ்ரஹு மினல் ஜன்னதி ஹைஷாஅத் ثم تأوي إلى تلك القناديل فطلع إليهم ربهم اطلاعا. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் அதுக்கு மேலே உட்கார்ந்துருக்கான். எதுக்கு மேலே? அரிசிக்கு மேலே அல்லாஹ் உட்கார்ந்துருக்கான். அரிசிக்கு கீழே தான் என்ன அது எல்லாமே தொங்குது. அதில் வந்து அந்த பறவைகள் என்ன செய்யுது? உட்காருது. பறவை என்று சொன்னால் தியாகிகள். தியாகிகள் பறவை வடிவத்தில் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் செலுத்தி அந்த பறவை வந்து என்ன செய்யுது? அப்படியே வந்து என்ன செய்யுது? இளைப்பாறுகிறது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஃபத்தலா இத்ராஆ, இட்டு பார்க்கிறார், ஏறிட்டு பார்க்கிறார். அப்படி சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த பறவை என்ன செய்யறான்? அப்படி எட்டி பார்க்கிறான். அப்படி பார்த்து விட்டு கால அல்லாஹ் கேட்கிறான், ஹல் தஷ்தஹூன ஷைஅன். அந்த பறவை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். பறவை என்று சொன்னால் தியாகிகள், ஷஹீதுகள், அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். நீங்க ஹல் தஷ்தஹூன ஷைஅன், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாவது உங்களுக்கு ஆர்வமா இருக்கிறதா? வேற எதுவும் தேவை இருக்கிறதா என்று அல்லாஹ் என்ன செய்வான்? கேட்பான். காலு ஐயு ஷைஇன் நஸ்தஹி வ நஹ்னு நஸ்ரஹு மினல் ஜன்னா ஹைஸ் ஷினா. எங்களுக்கு வேற என்ன தேவை இருக்குது? நாம தான் சொர்க்கத்தில் ஆஹா ஓஹோனும் அப்படி என்ன உல்லாசமாக வேண்டியதை அனுபவித்துக் கொண்டு நாங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கிறோமே, இதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படி சொல்லி அவங்களுக்கு எதை கேட்க வேண்டும் என்று தெரியவில்லையே. எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் போது கிடைக்காத ஒன்றை எப்படி கேட்கறது? இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், சில நமக்கு கிடைக்காது, அப்போ அது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குன்னு வைங்க, அப்போ நமக்கு வேற எந்த தேவையும் இருக்காது. வேற எந்த தேவையும் நமக்கு இருக்காது. எதை பற்றி நம்ம சிந்திக்கவே மாட்டோம். இதே மாதிரி எல்லாமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அல்லாஹ் திடீர்னு இப்படி கேட்ட உடனே நாங்கள் எதை விரும்புறது, எந்த தேவை எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த சுகதாக்கள் பறவைகள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுமா. உடனே ஐயு ஷை நஸ்தஹி வ நஹ்னு நஸ்ரஹு மினல் ஜன்னதி ஹைஷினா, திரும்ப ஃபஅல ذلك بهم ثلاث مرات. அப்போ அதோட விட்டுருவான். திரும்பவும் அல்லாஹ் என்ன செய்வான்? இட்டி பார்த்துக்கிட்டு ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்னு சொல்லி அல்ல, என்ன இது சொர்க்கத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு விட்டுருவான். திரும்பவும் மூன்றாவது முறையும் அல்லாஹ் என்ன செய்வான்? எதுவும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப என்ன செய்யறான்? 3 தடவை அல்லாஹ் என்ன செய்கிறான்?
அந்த ஷஹீதுகளை பார்த்து, தியாகிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார். கடைசியில அந்த தியாகிகள் சொல்கிறார்கள், ஃபலம்மா ரஅவ் அன்னஹும் லன் யுத்ரகு மின் ஐ யஸ்அலு. அவங்களுக்கு விளங்கி போச்சு, அல்லாஹ் நம்மளை விட மாட்டான் போல் இருக்கு, கேட்டுட்டே இருக்கானே, வேற ஏதோ ஒன்று வைத்திருக்கிறான், வேற ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறான், அதை நாம வாயால கேட்கணும் என்று எதிர்பார்த்து தான் என்ன செய்யறான், திரும்ப திரும்ப கேட்கிறான். சும்மா சாதாரண நம்ம இருப்போம், என்ன ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கா அப்படி சொல்லி கேட்டாங்க, இல்லைங்க அப்படி சொல்லி போயிடும். திரும்ப அடுத்த ரவுண்ட்ல வந்து, என்னங்க வேற எதுவும் தேவை இருக்கா, இல்லைங்க. திரும்ப அடுத்த ரவுண்ட்ல நம்ம விட மாட்டார் போல இருக்கு, சரி ஏதாவது ஒன்று என்ன செய்வோம், ஆமாங்க இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், கேட்போம். இது இயல்பு. இதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், 3 முறையும் கேட்டு நம்மளை அடுத்தாப்புல அல்லாஹ் திரும்ப கேட்கறதுக்கு முன்னால் நாம நினைச்சா ஒன்று கேட்டுறணும், நம்மளை கேட்காம விடவே மாட்டான், என்ன வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, தங்களை தயார்படுத்திக் கொண்டு அடுத்து கேட்கிற போது அவங்க சொல்றாங்க, காரு யாரம் நுரீது அன் துரத்த அர்வாஹனா ஃபி அஜ்சாதினா. நீ மாறி மாறி கேட்கிற, ஆனா நீ கேட்கறதுனால எங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்து விட்டது, இதையாவது ஒன்று கேட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருச்சு. என்ன ஆர்வம், எங்க உயிரை இந்த பறவையினுடைய உடலில் செலுத்தி இருக்கிறாயே, இந்த உயிரை எங்க உடம்புலே நீ என்ன செய்ய திருப்பி அனுப்பிடு. நாங்க இந்த உலகத்துல வெட்டுப்பட்டு புதைக்கப்பட்டோமா இல்லையா, அந்த உடலுக்கு இந்த உயிரை நீ என்ன செய்யணும், திருப்பி கொடுத்துடணும். நாங்க திரும்ப உலகத்துக்கு போய், துனியாவில் போய், கனையலூரில் போய், மெட்ராஸில் போய், அரபநாட்டில் போய் என்ன இருக்கிற சொந்த பந்தம் நேரம் பார்த்துட்டு, இந்த படுகாளிகளா அவ்வளோ பெரிய பாக்கியம் உங்கள் சொர்க்கத்தில் இருக்குது, எங்களை மாதிரி நீங்களும் வாங்கடா, நம்ம ஏற்று எல்லாரையும் சண்டை போடுவோம், ஏன்னா அல்லாவுடைய பாதையில வெட்டுப்பட்டு நாம என்ன செய்வோம், சாவோம், பெரிய பாக்கியம் இருக்கிறது அப்படின்னு போய் எல்லாரையும் மொத்தமா சேர்த்து நான் இங்க இழுத்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உயிரை திருப்பித்தான், எங்க உடலிலே தந்து விடு என்று என்ன செய்வார்களாம், அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். அப்போது அல்லாஹ் சொல்வான், அதாவது இப்படி ஹத்தா துக்தல ஃபீ சபீலிக மர்ரத்தன் உஹரா, திரும்பவும் உன் பாதையில் நாங்கள் வெட்டுப்பட்டு கொல்லப்பட வேண்டும், ஆனால் எங்களுக்கான உயிரை எங்கள் உடலிலேயே, இந்த பறவையெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஏன் பறவை போய் எதிரிகிட்ட போய் சண்டை போட முடியாது, செய்யும் முடியாது, அதனால எங்க உடம்புலேயே கொடுத்துட்டா பாலத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், போய் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்வார்கள். ஃபலம்மா ரஆ அன் லைஸ லஹும் ஹாஜா துரிகு. அப்ப அல்லாஹ் பாப்பா, அடே திரும்ப திரும்ப கேட்டனால, ஓஹோ நீங்க இந்த லைனுக்கு வந்துட்டீங்களா, இதுக்கெல்லாம் இடமே கிடையாது, இந்த மாதிரி பேச்சுக்கே இங்க என்ன இடம் கிடையாது, போங்க இப்படி இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், விட்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்றாங்க, சொல்றாங்க. இதுல அந்த வசனத்துக்கான பொருளும் என்ன வந்துருச்சு, என்ன, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை அம்வாத்துகளாக, மௌத்தாக்களாக நினைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா, அதற்கான பொருள் என்ன, அவங்க உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா, அதற்கான பொருள் என்ன, எப்போது அல்லாஹ்வின் பாதையில் வெட்டப்பட்டார்களோ அவர்கள் உயிர் நேராக அல்லாஹ் என்ன செய்றான், சொர்க்கத்திற்கு கொண்டு போய் விடுகிறான். அல்லாஹ்வின் பாதையில் வெட்டப்படாமல் சகஜமாக இறந்து போனவர்களுடைய உயிர் புதைகுழியிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறது, புதைகுழியிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்டமா இல்லையா, நேற்றுள்ள ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதைக்கப்பட்டாச்சு, யாராவது சலாம் சொன்னால், சலவாத்து சொன்னால் அதை கொண்டு சேர்ப்பதற்கான மலக்குகள் சுத்திக்கிட்டே இருக்காங்க, அவங்க கொண்டு போய் நினைச்சுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்னார் சலவாத் சொன்னாங்க, இன்னார் சலாம் சொன்னாங்க அப்படின்னு கொண்டு போய் நினைச்சுவாங்க, சேர்த்துருவாங்க. அது அந்த நேரத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நபி அவங்க என்ன சொன்னார்கள், கம் நம் கனௌமத்தில் ஆரூஃப், புது மாப்பிளை உறங்குவதை போன்று உறங்குங்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா. இப்படி மலக்கு நபிக்கும் தானே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, நீங்களும் புது மாப்பிளை மாதிரி நல்லா செய்யுங்க, உறங்குங்க. உங்களை எழுப்ப வேண்டிய நேரத்தில் என்ன, மலக்கள் எழுப்பி இன்னார் சலாம் சொன்னாங்க, சலவாத் சொன்னாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அப்ப நபி அவர்கள் உட்பட புதைகுழியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபியையும் தாண்டி அல்லாஹ்வின் பாதையில் வெட்டுப்பட்டவர்கள் இப்படி புதைகுழியில் உறங்கவில்லை, அவர்கள் சொர்க்கத்தில் என்ன சுற்றித் திரிகின்றார்கள், பச்சை நிற பறவையில் சுற்றித் திரிகின்றார்கள்.
அல்லாஹ் அவர்களுக்கு வேண்டிய ரிஸ்கை வாழ்வாதாரத்தை சொர்க்கத்திலே என்ன செய்கிறான், வழங்குகிறான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். அவங்கள மற்றவர்களை போன்று சாதாரணமாக இறந்துட்டாங்க என்று நினைக்காதீர்கள், அவங்க அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் இவர்களுடைய உயிர் நேர சோனத்துக்கே என்ன செய்கிறது, போய்விடுகிறது. மற்றவர்கள் உயிரெல்லாம் மொத்த ஒரு சங்கில அல்லாஹ் எடுப்பான் இல்லையா, ஒரு ஊதுதல்ல, அந்த ஊதலில் தான் மற்ற உயிர்கள் எல்லாம் எழுந்து என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் தீர்ப்புக்காக வேண்டி போய் என்ன செய்யும், அணிவகுத்து நிற்கும். தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கெல்லாம் சொர்க்கம், தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன நரகம் என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன செய்யறோம், புரிந்து கொள்கிறோம். சரியா? அப்போ இவங்களுக்கு மட்டும் என்ன, எந்த தீர்ப்பும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ்வின் பாயில் கொல்லப்பட்டவர், அவர் சஹாபியாகவே இருக்கட்டும், அவருக்கு நேராக சொர்க்கம் தான், அல்லது இறை தூதராக இருக்கட்டும், பல இறை தூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, நபி அவர்களுக்கு முன்னால பல இறை தூதர்கள் செய்றாங்க, கொல்லப்பட்டு நபியே நபி கைரில் ஹக், அநியாயமாக பல நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான். அவர்களுடைய எல்லாம் நேராக சொர்க்கத்துக்கு போயிடும். ஆனால் யுகுஃபரு ஷஹீத் குல்லு தம்பின் இல்லை நபி அவங்க சொல்றாங்க, இந்த தியாகியினுடைய அனைத்து பாவங்களும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக போரிட்டு தங்களுடைய உயிரை மாய்த்ததற்காக எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். எல்லா பாவத்தையும் மன்னிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நேரம் எங்க போகணும், சொர்க்கத்துக்கு தான், சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இல்லத்தை கடனை தவிர நபி அவங்க சொல்றாங்க. அவர் தியாகிதான். இந்த உலகத்தில் வாழும்போது யாருக்காவது கடன் பட்டிருந்தால் அதுக்கு அல்லாஹ் பொறுப்பு. அந்த கடனை நான் உங்களுக்கு தர வேண்டிய கடனுக்கு அல்லாஹ் மன்னிக்க முடியுமா? இல்லை, நீங்க மன்னிக்கணும். நீங்க எனக்கு தர வேண்டிய கடனுக்கு நான் உங்களை மன்னிக்கணும், உங்களுக்கு நான் தர வேண்டிய கடன் நீங்க என்ன மன்னிக்கணும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள விவகாரத்துக்கு அல்லாஹ் குறுக்க வந்து என்ன நான் மன்னிச்சேன் நீ போ என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். அப்போ இந்த கடனை மன்னிக்க வேண்டியவன் மன்னிக்காமல் விட்டுவிட்டால் இந்த உயிர் எங்க இருக்கும், வானத்துக்கு பூமிக்கும் இடையில தொங்கி அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கும், சொர்க்கத்துக்கு போவார், சொர்க்கத்துக்கு போகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இறந்த உயிர் நல்ல உயிராக இருந்தால் புதைகுழியில் புதுமாப்பிளையை போன்று உறங்கிக் கொண்டிருக்கிறது. தியாகிகளாக இருந்தால் அவர்களுடைய உயிர் நேராக சொர்க்கத்துக்கு போய்விடுகிறது. இறந்த உயிர் கெட்ட உயிராக இருந்தால் அந்த உயிர் புதைகுழியிலேயே வேதனை செய்யப்படுகிறது, வேதனை செய்யப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், மூசாவை எதிர்த்து படை திரட்டி போன ஃபிரௌனை அல்லாஹ் கடலை இரண்டாக பிளக்க வைத்து அவனையும் அவனுடைய படைகளையும் அல்லாஹ் என்ன செய்தான், மூழ்கடித்து சாகடித்தான். ஃபிரௌனின் சாகடித்தான். ஆனால் அவனுடைய உடலை பின் வருகின்றவர்களுக்கு அத்தாட்சியாக அல்லாஹ் என்ன செய்தான், அந்த கடல்ல இருந்து காப்பாற்றி இப்போ வரைக்கும் என்ன மியூசியத்தில் வச்சு அது அந்த உடல் ஃபிரௌனுடைய உடல் என பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் என்ன செய்வான், காலை மாலை இவர்களை நரகத்தில், இவர்கள் எந்த உடல் அல்ல அந்த உயிரை, உடலுக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது, அதுதான் ஒண்ணுமே இல்லையே, உணர்வே இருக்காது, உயிரோட்டமே இருக்காது. அப்ப அந்த உயிருக்கு காலை மாலை அல்லாஹ் என்ன செய்வான், வேதனையை காட்டிக்கொண்டே இருப்பான். அதுகிலு ஆல ஃபிரௌன இலா அஷத்தில் அஸாப், காலை மாலை அவர்கள் கொடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். நாளை மறுமை வருகிற போது இதைவிட கர்ண கொடூரமான தண்டனையில் அவர்கள் புகுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப கெட்ட உயிராக இருந்தால் அவர்கள் தினந்தோறும் புதைக்கப்பட்ட இடத்திலேயே வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். நல்ல உயிராக இருந்தால் நிம்மதியாக அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தியாகிகள் உயிராக இருந்தால் அது சொர்க்கத்தில் இருக்கிறது. இந்த 3 கேட்டகரியை தாண்டி 4வது கேட்டகரி வேற ஏதாவது இருக்குதா? இறந்து போற மனிதனுடைய உயிரில் 3ஐ தாண்டி 4 இருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது, இன்னொன்று தியாகி. இந்த 3 உயிருமே எங்க போயிருது, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய பிடிக்கு போனதற்கு பிறகு அங்கிருந்து ஏதாவது கிளம்பி வர முடியுமா? பேய் பிசாசுன்னு சொல்லி ஒண்ணுமே வரவே முடியாது. அப்ப இந்த பேய் பிசாசு ஷைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தில் பெரும்பான்மையோரால் நம்பப்படுகிறதே, அது எப்படி, அது என்ன வகை, எதை சொல்கிறார்கள், அதற்கு என்ன இஸ்லாம்
சொல்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ்.